ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தெரிஞ்ச ஒரு அக்காவோட பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பார்ட்டியில் எடுத்த வீடியோ தாங்க. ஸோ அதில் சாரி கட்டிட்டு போயிருந்தோம். ஸோ ஹேமந்த் இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன், ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி முத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. பெரிய காம்ப்ளிமெண்ட்ரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹால் எல்லாம் செம்ம கிராண்டாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. கல்யாணத்துக்கு பண்ணியிருந்த மாதிரி இருந்தது, அவ்வளோ கிராண்டாக இருந்தது. ஸோ போனோடனே கட்லெட்டு, வடை, ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணா கரெக்டாக 6 o'clock என்ட்ரி ஆகிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ணாக்கு இதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் எதுவுமே தெரியாது. எல்லாமே அக்காவோட சாய்ஸ் தான். அண்ணாக்கு வந்து ஹாலும் தெரியும், பட் என்ன உள்ள பண்ணியிருக்காங்க தெரியும். ஸோ அண்ணா உள்ள வந்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அண்ணா வந்ததுக்கப்புறம் வந்து கேக் கட்டிங் நடந்ததுங்க. ஸோ கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பர்த்டே பார்ட்டி மாதிரி இல்லை, ரொம்ப கிராண்டாக பயங்கர பெருசாக. ஸோ சாப்பாடு வந்து சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ வெரைட்டி ஐட்டம் அது மாதிரி நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாரும் தனியாக செட் பண்ணியிருந்தாங்க. உள்ள வரவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பார் செட் பண்ணியிருந்தது. 360 டிகிரிக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து வீடியோ மாதிரி எடுத்துட்டு நம்மளோட ஃபோனுக்கு உடனே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, அந்த கீழே வந்து அண்ணாவோட பேர் வச்சு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி அதை எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம கேக் கட்டிங் ஃபுட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்களோட பொண்ணுங்க 3 பேர், அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் டான்ஸ் ஆகிற மாதிரி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. சத்தியமாக இவ்வளோ கூட்டம் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 பேர் வரைக்குமே பயங்கரமாக நிறைய நல்லா வந்துட்டாங்க. பிகாஸ் ஸ்காட்லாண்டில் 250 பேர் வச்சு பார்ட்டி பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பெருசாக நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ண, நிறைய பேர்த்த புதுசாக பார்த்து மீட் பண்ண மாதிரிலாம் இருந்தது. எனக்கு இந்த பார்ட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பார்ட்டியை பற்றி உங்கள் கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை பை. See you next video.